குமாரி நீ யாரத்தை கட்டி குங்குமம் வச்சுடுமா. உமா நீ வாமா, நீ வந்து வையி. அண்ணே அண்ணி வைக்கட்டும்ண்ணே, அண்ணி வச்சதுக்கு அப்புறம் நான் வைக்கிறேன். மா நீ வந்து வையேன்னு வா. அண்ணே நீ வாங்கியிருக்க மாடு இதுக்கப்புறம் 2 3 4ன்னு பெருகிக்கிட்டே போகணும். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேல்லம்மா, உன் மனசு போல எல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்காக சாமி பணத்தை எடுத்து கொடுக்கறதும், நான் நல்லா இருக்கணும்னு நீ எல்லாமே பண்றதும், இதுக்கு மேல என்னம்மா எனக்கு? அதெல்லாம் நல்லா இருப்பேன். நான் என்ன பண்ணுவேன்? என் அண்ணன் வாழ்க்கை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. அவன் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? இவங்க தங்கச்சிங்க நினைக்கிற மாதிரி தானே நானும் நினைப்பேன். நீ இங்க மாதிரி நீ அங்க ஜாலியா இருப்பியா? இங்க மாதிரியெல்லாம் அங்க இருக்க முடியாது. அம்மா எப்பயும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதை பண்ணு இதை பண்ணு படின்ட்டே இருப்பாங்க. இங்கெல்லாம் நீங்களே எவ்வளோ ஜாலியா இருக்கீங்க. அக்கா நீங்க அங்க நம்ம வீட்டுக்கு வாங்க. அங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஆலமரம் இருக்கு. அங்க ஊஞ்சல் எல்லாம் கட்டி வச்சிருக்கோம் தெரியுமா? செம்ம ஜாலியா இருக்கும். அங்கெல்லாம் ஆட போலாம். நாங்க இன்னைக்கு ராத்திரி ஊருக்கு போறோம். ஆமா இன்னைக்கு ராத்திரி தான் ஊருக்கு போறோம். பள்ளிக்கூடம் போகணும்ல. ஜாலியா இருக்கும் தெரியுமா? ஆமா நீ ஆச்செல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்கெல்லாம் ஜாலியா லீவ் போட்டுருவோம். அங்கெல்லாம் அப்படிலாம் லீவ் போட முடியாது. அங்க பாருங்கப்பா பூச்சாண்டி. ஆமாப்பா பூச்சாண்டி தான். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. அடடா இங்க பசங்க இருந்தாங்க. ஊருக்குள்ள போற வழி எங்க இருக்குன்னு கேப்போன்னு பார்த்தா ஓடிட்டானுங்களே. ஏ பயலா ஏ பயலா, நம்மள பாத்துக்கு எதுக்கு இப்படி ஓடுறானுங்கன்னு தெரியலையே. டேய் பயலா ஏ புள்ளைகளா, ஊருக்குள்ள போ வழி கேட்கலான்னு பார்த்தா இவனுங்க இப்படி ஓடுறானுங்க. சரி போவோம். போற வழியில எங்கிட்டாவது யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு போவோம். அம்மா 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 வந்துட்டியாப்பா? வா. என்னம்மா உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா? காய்ச்சலா? இப்படி எப்பயும் படுக்க மாட்டீங்க, துருன்னு எதையாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு படுத்திருக்கீங்க. எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை. உட்காருப்பா. எப்போ வேலையெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா, உடம்பே அலுப்பா இருக்குது. காலெல்லாம் ஒரே வலி. கால் வலிக்குதா? நீட்டி விடாம அமுத்தி விடுறேன். அம்மா அப்பா அம்மா, காலை பிடிச்சி விடும்போது என்ன சுகமா இருக்கு. என்னம்மா சமையல் செஞ்ச? ஒன்றும் சமைக்கலப்பா. சமைக்கலையா? நான் வேற கொலை பசியில வந்தேன். சரி ஏதாவது சமைச்சு வச்சிருப்பா, வந்தோடனே சாப்பிடுவோன்னு. என்னம்மா நீ? சரி காய் எதுவும் இல்லையா? இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வரும்போது வாங்கிட்டாவது வந்திருப்பேன்ல. காயெல்லாம் இருக்குப்பா, சமைக்க தான் மனசு இல்லை. உடம்பு சரியில்லையான்னு கேட்டா அது போய் இல்லைன்ற, மனசு சரியில்லைன்ற. நான் தான் உன் விருப்பப்படி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏமா மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? உன் விருப்பத்துக்கு தான் சம்மதம் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? ஏம்மா அழுவுறியா? மா என்னமாச்சு? ஏன் அழுவுற? யாரும் எதுவும் சொன்னாங்களா? இல்லடா தம்பி, உனக்கு மட்டும் என்ன ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு நல்லது நடக்கலையா? என்னம்மா? ஜானகியும் சங்கர் தம்பி இன்னைக்கு வந்தாங்க. அண்ணி வந்தாங்களா? வாரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அவங்க இருக்கணும்னு சந்தோஷ செய்தி சொல்லவா வந்தாங்க. அவங்க வந்ததே வேற விஷயம்டா தம்பி. என்னவா? அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணோட படிச்ச பையனை பிடிச்சிருக்கா. அந்த பையனை கட்டிக்க வேண்டியச்சாமா. அவங்க வீட்லயே சம்மதம்னு சொல்லிவிட்டாங்களா. அதனால உன்னைய வேணான்னு சொல்லிட்டாங்கடா. இதுக்கு தான் நீ இந்த அழுகிறியா? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இத போய் சாதாரணமா பேசுற? ஏமா ரிஜெக்ஷன்றது இன்னைக்கு நேத்தா நடக்குது. என் வாழ்க்கையில எப்பயில இருந்தோ நடந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க. உன்னை விட சின்ன பயலுகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, எல்லாம் ஆகுது. உனக்கு ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குதேடா. எனக்கு தான் கல்யாணமே வேண்டான்னு தானே சொல்றேன். நீ வம்படி பண்ணனாலதான் சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இப்ப மறுபடியும் நடக்கல, அவ்வளவுதான்.
நான் ஒன்றும் அந்த பொண்ணை தான் கட்டிப்பேன்னு ஒத்த கல்லையில ஒன்றும் நிக்கலையே. உன் விருப்பத்துக்கு தானே சம்மதம் சொன்னேன். இதுல என்னமா இருக்கு? ஓனா போயிட்டு போறாங்க, இவங்களன்னா இன்னொருத்தவங்க. விட்டு தள்ளு. உனக்காக நீ பாக்குற பொண்ணை கட்டிக்கிறேன், போதுமா? யாரு என்னை வேணான்னு சொன்னாலும் நீ என்ன வேணும்னு சொல்றல்லம்மா, நீ போதுமா எனக்கு. ம் லூசு மாதிரி அழுதுட்டு இருக்கேன் எங்க அம்மா. சின்ன பிள்ளை நினப்பு. சரிங்கக்கா, பாய். என்ன பாயின்ட்டு போறேன்? தம்பி திருப்பி வருவீங்க தானே? ஏண்டி வெளியில போற பசங்களை என்ன திருப்பி வந்துருவீங்க தானேன்னு கேக்குற? ஏக்கா நான் என்ன ஒரே தவாக்கா போறேன்? என்னக்கா கேள்வி கேட்குற? போயிட்டு வருவேங்க்கா. சரிப்பா தம்பி, உங்களுக்காக வீட்டில் சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம். வராம கிராம போயிடாதீங்க. உங்களை நம்பி தான் நான் பெரிய மனக்கோட்டையே கட்டி வச்சிருக்கேன். என் மாடி வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரை எல்லாம் குடிச்சிட்டு தானே? அங்கிட்டு போயிட்டு கீது வழியில கீது வாந்தி எடுத்துக்கிட்டு நிற்காத, சரியா? உடம்பு கிடம்பு முடியலன்னா அப்படியே வந்துருங்க. அப்புறமேட்டு கூட நீங்கள் போய் நாளை கூட ஊரை சுற்றி பார்க்கலாம். சரிங்க பாட்டி. தம்பி தொட்டப்பட்டா இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்த சுற்றி பாருங்க. மொத்தமாக எல்லாத்தையும் சுற்றினீங்கனாலும் பாப்பா உடம்பு செல்லாமல் போயிருமில்ல. ஒரு 10 நாள் 20 நாளாலும் சரி இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு ஊருப்பட்ட இடம் இருக்குது. எல்லாத்துக்கும் தினமும் போயிட்டு வாங்க. அடுத்தவன் வீட்டில் வயிறு எரிஞ்சாலும் பரவாயில்ல, என் வீட்டில் அடுப்பு எரியணும்னு என் புள்ள எப்படியெல்லாம் யோசிக்கிறா பாரு. இவ பொழைச்சிக்குவா. குருவி கட்டும் கூட்டுக்குள்ள குண்டு வைக்க கூடாது, புத்தி கெட்ட தேசம் பொடி வச்சு பேசும். அம்மா ஆனந்தி கண்ணு, அம்மா அம்மா எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. அம்மா அதானடி என் தங்க புள்ள, உனக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? எறும்புக்கு கூட எந்த கெடுதலும் பண்ணாதவளாச்சே. ஐயோ ஐயோ ஐயோ. எத்தவங்க பாவம் பிள்ளைய சுற்றி தானே வரும். அழுவுங்க. இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? என்னங்க மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? என்ன சொல்லுவாரு? என் தொழில் வைக்கிறதுக்கு காசு கொடுக்காத போது உங்க புள்ள எதுக்கு இங்க கூட்டிட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன என்ன பண்ண சொல்ற? அதான் கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஆத்தி ஆத்தி பழுபாவி பைய, அவன் நல்லா இருப்பானா? உருப்பிடுவானா? எம்பிட்டு செஞ்சோம், கேட்டதுக்கு மீறியில செஞ்சோம். ஒட்டிக்கு ரெட்டியா செஞ்சதுக்கு என்ன கூலி கொடுத்துருக்கான் பாருங்க. ஐயோ என் பிள்ளைய இப்படியா பார்க்கணும்? ஒரு உலகத்தில் ஒன்றுமே இல்லாமல் கட்டிக்கிட்டு போகிற பயலுங்க கூட நல்லா வச்சுக்கிறாங்க பிள்ளைங்கள. இவனுக்கு கேட்கும் போதெல்லாம் செஞ்சு கொடுத்து, அவங்க ஆத்தா அப்பனுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து அம்பிட்டு செஞ்சதுக்கு நம்ம பிள்ளைய என்ன கதிக்கு ஆளாக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஐயோ, அவங்களுக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் சமயக்கட்டுலேருந்து அம்புட்டு வேலையும் செஞ்சு கொடுத்தேம்மா. போதாத வரைக்கும் எல்லாரும் துணிமணியும் துவைச்சு போட்டு பாத்திரம் மண்டம் கழுவி அவர் ஆஃபீஸுக்கு அனுப்புறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுன்னு எல்லாம் பார்த்து பண்ணினேம்மா. கடைசியில் என்னை எப்படி ஆளாக்கிட்டாங்கன்னு பாருங்கம்மா. என்ன வேணான்னு சொல்லிட்டாருமா அவரு. நீ எதுக்கு அழுவுற? நீ எதுக்கு அழுவுற? விடு, அழாத. சம்மந்தி என்ன சொன்னாங்க? பையன் எவ்வளியோ பெத்தவங்களாம் அவளியே தான். அவங்கள என்ன சொல்லுவாங்க? அவங்க என் பையன் எடுக்கிற முடிவுதான்னு சொல்லி பிள்ளைய வழி அனுப்பி வச்சுட்டாங்க. ஆத்தாடி ஆத்தா, என்னங்க இப்படி இருக்காங்க? ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பிள்ளையோட வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறாளேங்க. என்ன பண்றது? இல்ல நம்ம வாங்கிட்டு வந்து வரோம். அப்படி வாங்கிட்டு வந்த வரமா? வரம் இல்லைங்க, சாபம். டா இதுக்கெல்லாம் பிள்ளையா பிறந்தீங்கல்ல, அதனால நமக்கு வந்து சாபம் அது. ஏ கிழவி, நல்லா பாரு, என் புள்ள வாழா வெட்டியா வந்துட்டா. போதுமா? உனக்கு நிம்மதி தானே? நல்ல மனசு குழு 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 குழுன்னு இருக்குமே. நல்லா குழு குழுன்னு இருக்கட்டும். என் புள்ள வாழ்க்கை போச்சுடி. நல்லா இரு நீ. நல்லா தின்னு கொளுத்து போய் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கல்ல, நல்லா பாடு. என் புள்ள ஏதோ பண்ணி சாவடிச்சிடுறேன், அவளுக்கு தலைமாட்டில் உட்காந்து ஒப்பாரி பாடு. இங்கே வரு, நான் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கேன். என்ன எதுக்கு இப்போ நீ சீண்டிக்கிட்டு இருக்க? சீண்டாம வேற எப்படி இருப்பாங்க? எத்தனை தடவை கேட்குறோம்? உன் காலில் விழுந்து கெஞ்சினாதான் உன் மனசு இறங்குமா? அவன் இருக்கும்போது அதை கொடுக்காம சாவும்போது நான் தலையில் தூக்கிக்கிட்டா போற. என் புள்ள வாழ்க்கைக்காக தானே கேட்குறேன். உன் பேத்தி தானே, உன் குடும்பத்து வாரிசு தானே.
கொடுத்தா என்னடி குறைஞ்சா போயிட போற? இதுக்கப்புறம் நீ வாழ்ந்த என்னத்தை அனுபவிச்சு கிழிக்க போற? காலமான கடைசியில் நீ என்னத்தை கோட்டை கட்டி எடுத்துட்டு போற? ஏடி உன் பிள்ளைக்கு நீ செய்டி, நான் எதுக்கு செய்யணும்? உன் பேத்தி தானே, உன் பேத்திக்கு செஞ்சா என்ன குறைஞ்சு போயிருவ? அவனே எனக்கு புள்ள இல்லைன்னு சொல்லிட்டேன், நான் அவனுக்கு அம்மா இல்லைன்னு அவனும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க புள்ள எப்படி எனக்கு வாரிசாகும்? பாத்தீங்களாங்க கிழவிக்கு குசும்ப. அப்படியெல்லாம் இருந்தா நீ எதுக்கு இங்க இருக்க? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடி. ஏடி ஊர்ல இருக்கிற நீயே இந்த வீட்டுல இருக்கும்போது இந்த இடத்துக்கு சொந்தக்காரி நான் இருக்கிறதுல என்னடி இது இருக்கு? என்ன யாரு வீடு வேணா உன் பையன் கட்டி இருக்கலாம், ஆனா இந்த இடம் என் புருஷனோடையது, சரியா? என் புருஷனோட இடத்துல தான் நான் இருக்கேன். அதனால என்னைய வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற உரிமை உனக்கு கிடையாதுடி. நான் பெக்காம தான் உன் புருஷன் வானத்துல இருந்து குதிச்சு வந்தானே. யாருக்கிட்ட இந்த பம்மாத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க? இந்த சீனெல்லாம் வெளியே வேற வழியாவது காட்டிக்கணும். என்கிட்ட காட்டினீங்கன்னு வையே ஆஞ்சு விடுவேன். நீ எல்லாம் கல்லஞ்சக்காரிடி. என் புள்ள வாழ்க்கையே போச்சுன்ற கொஞ்சம் கூட மனசு இறங்குறியாடி நீ எல்லாம்? சரி, என் இடத்தையே விற்கணுன்றியே. ஏன் உன் புருஷன் தான் இந்த வீடு கட்டியிருக்கானே, இது எப்படி 10-20 லட்சத்துக்கு போகுமே, ஏன் இதை வித்து எல்லாம் பண்றது? இதையும் வித்துப்புட்டு கடைசியில் என்ன நடுத்தருவில் நிக்கிறதா? உங்களுக்கெல்லாம் வந்தா ரத்தம், எனக்கெல்லாம் வந்த தக்காளி சட்னி. அதுக்கு வேற ஆளை பாரு. இவகிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியாது. பாத்தியா, நீ கூட பாவம் இந்த கிளவின்னு சொன்னல. ஆனா இதனோட குணம் இதுதான். கடவுள் ஏன் ஆட்டுக்கு மாட்டுக்கு அளந்து வச்சிருக்கான் வாழை? இதுக்கு தான். உனக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னு வை, எங்க தலைமாட்டிலே ஏறிக்கிட்டு ஆடுவ. இங்க பாருங்க, ஒழுங்க மரியாதையே இந்த கிளவிய கூட்டிட்டு போய் விடுங்க. என் பிள்ளைக்கு 10 லட்சத்தை எப்படி புரட்டி கொடுத்து என் பிள்ளைய வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். இவ இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க கூடாது சொல்லிட்டேன். இருந்தா அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இவ ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? நீ வாமா உள்ள. உனக்கு நிம்மதி தானே? என் புள்ள இப்படி வரணும்னு தானே ஆசைப்பட்ட? உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள வச்சதுக்கு என் பிள்ளைய வாழ வெட்டியாக்கிட்டல. இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். எனக்கு மட்டும் என்ன, என் பேத்தியை எப்படி வாழா வீட்டிலே கூட்டிகிட்டு வந்து பார்க்கணுன்னு ஆசை. இவங்களுக்கு எப்போதான் இவங்க பண்ணுற தப்புன்னு உணரும்னு தெரியல. நான் என்ன காலமான கடைசியில் அதை எடுத்துக்கிட்டா போகிறேன். நான் போனதுக்கப்புறம் அதை என்ன ஊருக்கு அதை அனுப்ப போகிறேன். இவங்க தான் எடுத்துக்க போகிறாங்க. அப்படி இருந்தும் வீட்டோட பெரியவர் என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அவங்க என்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இன்னைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பட்ட கஷ்டம் அதுலேயும் வேதனையும் அவங்க அனுபவிச்சிருந்தா அந்த வலியும் வேதனையும் தெரிஞ்சிருக்கும். அவங்கெல்லாம் அந்த கஷ்டத்தை அனுபவிக்காதனால தான் இத்தனை நாள் இவங்களுக்காக நான் பண்ணின தியாகம் உங்களுக்கு புரியலை. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எதுக்கு வா வா வான்ட்டு போன் அடிச்சுட்டே இருந்தா? வேற எதுக்கு? இந்த அம்மனிக்காக தான். பின்னாடி நின்னுட்டு இருக்கா, முன்னாடி வா. இந்த அம்மனி தான் காலையில இருந்து போன் அடிச்சுக்கிட்டே இருந்தா, அரவிந்த் கிட்ட பேசணும் அப்படின்னு. அதுதான் அம்மனிய கூட்டிக்கிட்டு வந்தேன். ஷோ, இதுக்கு தான் வர சொன்னியா? நான் கூட என்னவோ ஏதோன்னு நினைச்சேன். வேற என்ன நினைச்ச நீ? இல்ல எமர்ஜென்சி அப்படி இப்படினியா, அதை எதுவும் பிரச்சனையா என்னவோ நினைச்சா. இது வா. அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பொண்ணு மாப்பிள்ளையும் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஊருக்கு பக்கம் சொல்லுவாங்கல்ல. அதுதான் சரி, நானும் கூட வந்தாதான் சரியா வரும்னு இவ சொன்னா. அதுதான் கூட்டிட்டு வந்தேன். நான் இங்க மூளையில உட்காந்துருக்கேன், நீங்க 2 பேரும் போய் கொஞ்சம் கொலாவிட்டு வாங்க. ஏய், நக்கல் தானே ஆகாதுன்றது. இன்னும் என்னடா, நினைச்சோனே ஃபோன்ல பார்க்கலாம், வீடியோ கால் பண்ணலாம், நினைச்சோனே பேசுறதுக்கு எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இந்த அம்மனிக்கு நேராக தான் பேசணுமாமா. அப்படின்னா போய் மீட் பண்ணி பேசிட்டு வான்னு சொன்னா வீட்டில் பெரியவங்களாம் இருப்பாங்க, அவங்க முன்னாடி எப்படி பேசுறது அப்படின்ற. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சரி, 2 பேரும் எங்கிட்டாவது போயிட்டு வாங்கன்னா அதெல்லாம் சரியா வராது, நீயும் வான்னு என்னையும் கூட்டிக்கிட்டு வரா. ஐயோ ஆண்டவனே, அதை நான் சொல்லணும்டா. போங்க, போய் உங்க வேலை வெட்டியை பார்த்துட்டு வாங்க. நான் இங்க உட்காந்துருக்கேன். ஒரு டீச்சர் என்னை என்ன வேலை பார்க்க வைக்கிறீங்க பாத்தீங்களாடா? ஃப்ரெண்ட்ஸுக்காக இது கூட செய்ய மாட்டியா? இது மட்டுமா, இன்னும் என்னென்னலாம் நான் செய்யறது தெரியல. போ போ, 2 பேரும் மூஞ்சி முன்னாடி நிக்காத போ. இவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள என்னை ஒரு வழி ஆக்கிடுவாங்க போலயே. என்ன பேசணும்னு சொன்னியாமா? என்னன்னு சொல்லு. இல்ல, உங்களுக்கு என்ன நிஜமாவே பிடிச்சிருக்கா? எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆனா ஒண்ணு மட்டும் பிடிக்கல. என்னன்னு சொல்லுங்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் மாத்திப்பேன். நீ என்ன வேணாலும் மாத்திக்கலாம், வேணாம் நீ இந்த வாங்க போங்கன்றத மட்டும் மாத்திக்க. அது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. என்ன அரவிந்த் இப்படி சொல்ற? இது நல்லா இருக்கு. சத்தியமா என்கிட்ட நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அரவிந்த். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்கிட்ட பேசும்போதெல்லாம் ஒவ்வொரு டைமும் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம், அடி வயிற்றுல ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்.
ஆனா இன்னைக்கு என்னோட அரவிந்த் எனக்காக இப்படி பேசுறாங்கன்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உண்மையாலுமே என்ன உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமாவா? அவ்வளோ பிடிக்கும். எப்படி சொல்றது, நீ என்கிட்ட கோவப்பட்டாலும் பிடிக்கும், கோவப்படலைனாலும் பிடிக்கும். ம். ஏதாவது மாத்திக்கணும்னு சொன்னீனாலும் உனக்காக நான் மாத்திப்பேன். இங்கே பாரு, ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோன்னா அவங்களாம் இருக்கணும். இன்னொருத்தவங்களுக்காக இன்னொருத்தர் மாறக்கூடாது. அப்பதான் இந்த வாழ்க்கை அழகா இருக்கும். கொஞ்ச நாள் மாத்திக்கிறதும் அதுக்கப்புறம் தன்னோட ஒரிஜினாலிட்டி வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஐயோ இவங்களுக்காக நம்ம இவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோன்றது நம்ம மைண்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் போயிடும். நம்ம இவங்களுக்காக இவ்வளோ மாறுறோம், இவங்க நமக்காக இவ்வளோ கூட மாறலையே அப்படின்ற ஒரு விரக்தி வந்துடும். அதனால அதெல்லாம் வேண்டாம். நீ எப்பயும் போல ஒரே மாதிரி இரு, நானும் உங்ககிட்ட ஒரே மாதிரி இருக்கேன். ம், அப்புறம் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கமிட்மெண்ட் தான். அம்மா அப்பாவை நான் பார்த்துக்கணும். அவங்கள விட்டுட்டு இந்த தனி கொடுத்தனம் போகிறது அது எனக்கு செட் ஆகாது. ம். உனக்கே தெரியும், அப்பாவுக்கு அடிக்கடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால உடம்பு சரியில்லாமல் போகும். அவரை பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும். நான் அதனால தான் வெளியூருக்கு வேலைக்கு கூட வரல. அம்மாவுமே அப்படிதான். அம்மா சின்ன வயசுலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க என்னை வளர்க்குறதுக்கு. நீ ஏன் எவ்வளவோ பார்த்துருக்க, அதனால அவங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பூமாரியே நானும் எவ்வளோ க்ளோஸ்னு உனக்கே தெரியும். நீயுமே அப்படிதான். அதனால எக்காரணத்து கொண்டும் இந்த 3 விஷயம் மட்டும் என்றைக்கும் மாறக்கூடாது. மற்றபடி வேற எல்லாமே நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஆனால் இதை மட்டும் நீ எப்பயும் கண்டிப்பாக நான் இருந்துக்கணும். இப்போ உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் அரவிந்த், என்னைக்குமே நான் இதில் மாறவே மாட்டேன். தனி கொடுத்தனம் போகணும்னு சொல்லவும் மாட்டேன். பூமாரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பு என்னைக்கும் மாறவே மாறாது. பூமாரி நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு அவள் எவ்வளவோ பண்ணியிருக்கா. நம்ம கல்யாணம் முடிஞ்சோடனே அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ம், அது மட்டும் இல்லை, அவள் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு. அதனால ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைக்கணும். சரி. எவ்வளோ நேரம்தான் மற்றவங்கள பற்றியே பேசுறது, நம்ம லைஃப் பற்றியும் ஏதாவது பேசலாமே. ஓ, வந்ததுலேருந்து எல்லாத்த பற்றியும் பேசியும் அறுத்துட்டனும். சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்மளை பற்றி ஏதாவது பேசலாமேன்னு தான் சொன்னேன். என்ன பேசலாம்? ஏதாவது ஏதாவதுன்னா ஏதாவது தான். உனக்கு என்னென்ன ஆசை இருக்கு அதை சொல்லு. எனக்கு உன் கூட இருக்கணும், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உனக்காக எல்லாமே செய்யணும். அதான் என்னோட ஆசையே. எப்படியோ அந்த லைலா உன் வாழ்க்கையை விட்டு போனது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்போ எதுக்கு அந்த பேச்சு? இல்லை அரவிந்த், எத்தனை நாள் நான் சாமியை கும்பிட்டுருக்கேன் தெரியுமா? அரவிந்த் கூட என்னை எப்படியாவது சேர்த்து வச்சிருப்பா, எப்படியாவது சேர்த்து வச்சிருன்னு. ஆனால் அது என் வாழ்க்கையில் நடக்காம போயிடுமோன்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு நீ என் கூட உட்காந்து பேசுறது எனக்கு கனவு மாதிரி இருக்கு. அவ வேணா உன்னை விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனால் எப்பயும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். சரி, இப்போ எதுக்கு அந்த பேச்சு? விடு. ஷப்பா, எவ்வளோ நேரம் தான் பேசுவாங்கன்னு தெரியலே. டேய், முடிச்சிட்டீங்களாடா? மணி ஆயிட்டுடா, போவோம். 2 minutes. இன்னைக்கு எத்தனை 2 minutes ஆக போகுதுன்னு தெரியல. அவ்வளோதான்.